ஓம் சாந்தி. இன்று பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம் 9/9/2025. பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे अपने ऊपर आप ही कृपा करनी है, पढ़ाई में गहलप करो, कोई भी विकर्म करके अपना रजिस्टर खराब नहीं करो. இனிமையான குழந்தைகளே, தன் மீது தானே இரக்கம் காட்ட வேண்டும். படிப்பில் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும், ஜம்ப் பண்ணணும். கோய் பி விகர்ம் கற்கே, எந்த ஒரு விகர்மத்தையும் செய்து தன்னுடைய ரெஜிஸ்டர், தன்னுடைய பதிவேட்டை கெட்டு போக விடக்கூடாது. பாபா கேள்வி கேட்குறாங்க, இந்த इस ऊंची पढ़ाई में पास होने के लिए मुख्य शिक्षा कौन सी मिलती है? இந்த உயர்வான படிப்பில் தேர்ச்சி அடைவதற்காக முக்கியமான படிப்பினை என்ன கிடைக்கின்றது? उसके लिए किस बात पर विशेष अटेंशन चाहिए? அதற்காக எந்த விஷயத்தில் விசேஷமான கவனம் வேண்டும்? बाबा बदल சொல்றாங்க, इस पढ़ाई में पास होना है तो आंखें बहुत बहुत पवित्र होनी चाहिए. இந்த படிப்பில் நீங்கள் தேர்ச்சி அடையணும்னா கண்கள் மிக மிக பவித்திரமாக இருக்க வேண்டும். क्योंकि ये आंखें ही धोखा देती, ஏன்னா இந்த கண்கள் தான் ஏமாற்றி விடுகிறது. यही क्रिमिनल बनते, இதுதான் கிரிமினல் ஆயிடுது. शरीर को देखने से कर्मेंद्रिय में संचलता आती है. शरीरத்தை பார்க்கறதன் மூலமாக கர்மேந்திரியங்கள் சஞ்சலமாயிடுது. इसलिए आंखें कभी भी क्रिमिनल ना हो. அதனால் ஒரு பொழுதும் கண்கள் கிரிமினலாக, தவறான பார்வை கொண்டதாக இருக்கக்கூடாது. पवित्र बनने के लिए भाई बहनों का रखो. தூய்மை ஆகுவதற்காக சகோதரன் சகோதரி என்று அந்த உணர்வில் நாம் இருக்க வேண்டும். याद की यात्रा पर पूरा पूरा अटेंशन दो. நினைவினுடைய யாத்திரையில் முழுமையிலும் முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, सर्व का सद्गति दाता है तो इसका मतलब सभी दुर्गति में है. பாபா எல்லோருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல். அப்போ இதனோட அர்த்தம் என்ன? எல்லோருமே துர்கதியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். सारी दुनिया की मनुष्य मात्र उनमें भी खास भारत आम दुनिया कहा जाता है. முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், அதிலும் முக்கியமாக பாரதத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தான் பாபா என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். காஸ் தும் சுகதாமே ஜாயங்கி, நீங்கள் தான் சுகதாமத்துக்கு செல்கிறீர்கள். பாக்கி சப் சாந்தி தாமே ஜலே ஜாயங்கி, மற்றவங்க எல்லாருமே சாந்தி தாமம் போயிடுவாங்க. புதிமே ஆத்தா ஹை பரோபர் ஹம் சுகதாமே தே, நமக்கு தெரியுது நாம் எல்லோருமே சுகதாமத்தில் இருந்தோம். மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க சாந்தி தாமத்தில் இருந்தாங்க. பாபா ஆயாத்தா, பாபா வந்தார், பாரதத்தை சுகதாமாக ஆக்கினார். तो एडवर्टाइजमेंट भी ऐसी करनी चाहिए. நீங்கள் என்ன பண்ணணும்? விளம்பரம் பண்ணணும். அந்த மாதிரி விளம்பரம் பண்ணணும். समझाना हर 5000 वर्ष बाद निराकार श्री बाबा आते. புரிய வைங்க, ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் நிராகார ஸ்ரீ பாபா தந்தை வரார். அவர் அனைவருக்கும் தந்தை. பாக்கி எல்லோருமே ब्रदर्स, सहोदरन सहोदरन. ब्रदर्स ही पुरुषार्थ करते, फादर से वर्षा लेने. சகோதர ஆத்மாக்கள் தான் முயற்சி பண்ணுறாங்க தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு. இப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? ஏசு துணை ஃபாதர்ஸ் புருஷார்த் கர்த்தே. எல்லாரும் ஃபாதர்லாம் புருஷார்த்தம் பண்ணுறாங்க, அது எப்படி வரும்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சகோதரனாக இருக்க முடியும். சப் பிரதர்ஸ் ஹோ तो फिर वर्षा कैसे लेंगे? எல்லாருமே யார்? சகோதரர்கள் தான். அப்போ ஆஸ்தி யாரிடமிருந்து எடுக்க முடியும்? அப்போ சகோதரன்ட்டேருந்து ஆஸ்தி எடுத்துக்க முடியுமா? அது முடியவே முடியாது. தந்தை தான் என்ன பண்ணுவார்? எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுக்க முடியும். ஸ்ரீ கிருஷ்ண கா लक्ष्मी नारायण का कितना गायन है, ब्रह्मा का नाम नहीं क्योंकि ब्रह्मा तो इस समय सांवरा है. ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு, லக்ஷ்மி நாராயணுக்கு பாருங்கள் எவ்வளோ புகழ் பாடப்படுது. பிரம்மாவுடைய பேர் அதில் வர்றதில்ல. பிரம்மாவுக்கு அவ்வளோ புகழ் இல்லை, ஏன்னா அது புருஷார்த்த நிலை. பிரம்மா இந்த நேரம் எப்படி இருக்கிறார்? முயற்சி பண்ணுறார். அவரும் கருப்பாக தான் இருக்கார். மீன்ஸ் ஆத்மா பதீத்தமாக தான் இருக்குது. ஃபேர் பாப் ஆக்கர். பிறகு சிவபாபா வந்து இவரை தத்தெடுக்கிறார். ये भी बहुत सहज சகஜமான விஷயம். तो बाप बच्चों को भिन्न भिन्न प्रकार से समझाते. பாபா குழந்தைகளுக்கு விதவிதமான ரூபத்தில் புரிய வைக்கிற. புத்திமே ஏ ரஹே ஸ்ரீ பாபா ஹம்கு சுனா ரஹே. நமக்கு என்ன புத்தியில் இருக்கணும்? ஸ்ரீ பாபா எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஓ பாப் பி ஹே, அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். ஸ்ரீ பாபா ज्ञान का सागर.
சிவபாபா யார்? ஞானக்கடல். அவர் நமக்கு படிப்பிக்கிறார். அபி தும் பச்சி திருக்காலதர்ஷி பனையோ. நீங்கள் குழந்தைகள் திருக்காலதர்ஷி ஆயிட்டீங்க. ஞானத்துடைய 3வது கண் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது கூட பாபா உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கிறாங்க. ஆத்மா அவிநாஷி, ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவுடைய தந்தை பாபாவும் அழிவற்றவர். தும் சமஜ்தே இஸ் புராணி துனியா கா விநாஷ் ஹோதா தோ ராஜாயே மிலே ஸ்வர்கி. நீங்கள் புரிஞ்சிட்டீங்க இல்லையா? இந்த பழைய உலகமானது விநாசமாக போகுது. அதன் பிறகு நமக்கு ராஜ்யம் கிடைக்குது, சொர்க்கத்தினுடையது. அபி அர்ஜுன் ராஜாயே ஸ்தாபன் நை ஹுய். இப்போ ராஜ்யமானது ஸ்தாபன ஆகல. பிரஜா பந்தி ஜாத்தி, பிரஜைகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். பச்சை ஆப்பஸ்மே ராய் கர்த்தே சர்வீஸ் கி பிரதி கேசே ஹோ. நீங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? வழி கண்டுபிடிங்க. எப்படி சேவையை விருத்தி பண்ணலாம், அதிகப்படுத்தலாம், எல்லோருக்கும் சேவையை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? பாபா ஆதி சனாதன் தேவிதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறார். பாக்கி சப்கா விநாஷ் கராதே. மற்ற எல்லாத்தினுடையதையும் பாபா விநாசம் சேவிக்கிறார். ऐसे बाप को याद करना चाहिए ना. அப்படிப்பட்ட தந்தையை நம்ம நினைவு செய்யணும் இல்லையா? जो बाप हमको राज तिलक का हकदार बनाए बाकी सबका विनाश करा देते. பாபா ராஜ்ய திலகத்தினுடைய உரிமை, அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்து நம்மளை ராஜ்ய அதிகாரியாக்குறார். மற்ற எல்லாவற்றையும் விநாசம் சேவித்துறார். ராஜ்ய திலகத்துக்கு அதிகாரியாக உரிமையுடையவராக ஆக்குறார். மற்ற எல்லாம் என்ன ஆயிடுது? விநாசம் ஆயிடுது. நேச்சுரல் கலமிட்டிஸ் பி ட்ராமாமே நூந்தி ஹுய். இயற்கை சீற்றமும் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்குது. இஸ் பிகர் துனியாக்கா விநாஷ் நை ஹோ சக்தா. இது இல்லாமல் உலக விநாசம் ஆகாது இல்லையா? சுத்தமும் ஆகாது. சூட்டி சி ஆத்மாவை 84 ஜென்மமுக்கு அவிநாஷி பார்ட் பராகும். சின்னஞ்சிறிய ஆத்மா, அதில் 84 ஜென்மங்களோட நடிப்பு அடங்கியிருக்கு. எவ்வளோ வண்டர் பாருங்க. ऐसे वंडर ऑफ वर्ल्ड की बातें बापी आकर समझाते. இது போன்ற அதிசயமான விஷயங்கள், உலக அதிசயம் இல்லையா? சின்னஞ்சிறிய ஆத்மாவில் எவ்வளோ நடிப்பு அடங்கியிருக்கு பாருங்க. பாபா புரிய வைக்கிறார். சிலருக்கு 84 ஜனம், சிலருக்கு 50, சிலருக்கு 60. இதனுடைய பாட்டிற்கு பரம்பித்தா பரமாத்மா கோவி பாட்டு மிலாய். பாபாவுக்கு இதில் பாட்டு கிடைச்சிருக்கு. ட்ராமா அனுசாரமாக அனாதி அவிநாஷி ஒருத்தவங்களுக்கும் பாட்டு கிடைச்சிருக்கு. இந்த ட்ராமா அனாதி அவிநாஷியாக சுழன்று கொண்டு இருக்குது. இது எப்பொழுது ஆரம்பமானது, இது எப்பொழுது முடிவடையும் யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் இது அனாதி அவிநாஷி நாடகம், ஆரம்பம் முடிவற்ற அழிவில்லாத நாடகம்னு சொல்லப்படுது. பாத்தே கோய் ஜான்தே நெய். இந்த விஷயங்கள் யாருமே தெரிஞ்சுக்கல. நிறைய பேருக்கு என்ன கேள்வி வரும்? இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது? ட்ராமாவில் அது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்குது, நடக்குது. अच्छा धारणे का बाबा சொல்கிறாங்க. अभी इम्तिहान का समय बहुत नज़दीक है. பரீட்சைக்கான நேரம் ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஆகினால் புருஷார்த்கர் अपना और सर्व का कल्याण करने. முயற்சி பண்ணி தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யுங்க. पढ़ना और पढ़ाना, படிங்க, மற்றவங்களையும் படிக்க வைங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தர்மம் என்பதை வீட்டிலிருந்து தொடங்குங்கள்னு சொல்லப்படுது. 2வது தேஹி அபிமானிபன் அவிநாஷி சச்சி கமாய் ஜமா கர்னே. ஆத்மா அபிமானியாகி அழிவில்லாத உண்மையான வருமானத்தை சேமிப்பு செய்யுங்க. தன்னோட ரெஜிஸ்டர் வைங்க. கோய்பி ஏசா விகர்மம், எந்த ஒரு விகர்மம் அப்படி நடந்துடக்கூடாது. அதனால் ரெஜிஸ்டர் கெட்டு போகிற மாதிரி. வரதானம் சருக்கு உமங் உற்சாகா சகயோதே சக்திசாலி பனானே வலி சச்சி சேவாதாரி. அனைவருக்கும் ஊக்க உற்சாகத்தினுடைய சகயோகம் கொடுத்து, உதவி கொடுத்து சக்திசாலி ஆக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. அனைவருக்கும் ஊக்க உற்சாகத்தினுடைய உதவி சகயோகம் கொடுத்து சக்திசாலி ஆக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகும். சேவாதாரினாலே அர்த்தம் என்ன? எல்லோருக்கும் ஊக்க உற்சாகத்தினுடைய சகயோகம் கொடுத்து சக்திசாலி ஆக்கணும். அது பேர் தான் சேவாதாரி. இப்போ நேரமானது ரொம்ப குறைவாக இருக்குது. और रचना ज़्यादा से ज़्यादा आनी चाहिए, आने वाली है. படைப்பானது இன்னும் அதிகத்திலும் அதிகமாக வரப்போகுது. சிறப்பு இத்தனை சங்கியமே குஷ்னே ஹோ ஜானா. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாபாட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சி குஷி அடையலாம் கூடாது. இன்னும் நிறைய பேர் வாங்க போதா. अभी तो बहुत संख्या बनने, இன்னும் நிறைய பேர் அதிகரிப்பாங்க. इसलिए आपने जो पालना ली है उसका रिटर्न दो. நீங்கள் என்ன பால்னா பாபாட்டேருந்து அடைஞ்சிங்களோ அதுக்கான ரிட்டர்ன் கொடுங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும்? வளர்க்கணும். आने वाले निर्बल आत्मा के सहयोग में उन्हें समर्थ अचल अड़ोल बनाओ.
இனி வரக்கூடிய ஆத்மா எப்படி இருப்பாங்க? சக்திசாலியெல்லாம் இருக்க மாட்டாங்க, பலமற்றவர்களாக இருப்பாங்க. அந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்து அவர்களை சக்திசாலியாக, ஆடாத அசையாதவராக ஆக்குங்க. அப்பொழுதுதான் சொல்ல முடியும் உண்மையான சேவை. நீங்கள் பாபா பிடிச்சிட்டீங்க, அதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பாபா அதை டச் பண்ணார், அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு, பாலனா கிடைச்சிட்டு. இனி வரக்கூடிய ஆத்மாக்கள் உங்களுக்குள்ளே இருந்த பலம் கூட இருக்காது. பாபா சொல்கிற டைம் ரொம்ப லாஸ்ட் இதுக்கு வந்துட்டு, அப்போ அந்த ஆத்மாவோட சக்தியெல்லாம் எவ்வளோ ட்ரைன் ஆகிருக்கும் இல்லையா, அவ்வளோ பவர் இருக்காது. ஸோ அப்போ அவங்கள என்ன பண்ணணும், நீங்கள் சக்திசாலி ஆக்கணும். அதுதான் உண்மையான சேவாதாரி ஸ்லோகன். ரூ கோ ஜப் ஜஹா ஒரு ஜெய்சி சாஹே ஸ்தித் கர்லோ. ஆத்மாவை நீங்கள் எங்கே, எப்பொழுது, எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி நிலைத்திருக்க வைங்க. यही रूहानी ड्रिल, இதுதான் ஆன்மீக ड्रिल एक्सरसाइज. अव्यक्त इशारे, अव्यक्त समिघे. अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनाओ. இப்பொழுது அன்பின், அதாவது ஈடுபாட்டினுடைய அக்னியை ஏற்றி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். யோகத்தை அப்படி சுடர்விட்டு எரியக்கூடிய ஜுவாலா, அப்படி பவர்ஃபுல்லாக ஆக்குங்க. பவர்ஃபுல் மன் கி நிஷானி செகண்ட் மே ஜஹா சாஹே வஹா பहुंच जाए. சக்திசாலியான மனதோட அடையாளம் என்ன? செகண்டில் எங்கே விரும்புகிறோமோ அங்கே போய் சேர்ந்துடணும். மனதை அங்கே ஈடுபடுத்தணும். மன் கோ ஜப் உடனா ஆகையா, மனதுக்கு எப்போ பறக்க வந்துடுது, ப்ராக்டிஸ் ஹோகை, பயிற்சி ஆயிடுச்சு, तो सेकंड में जहाँ चाहे वहाँ पहुँच सकता है. அப்போ பயிற்சி பண்ணுறோன்னா என்ன ஆகிடும், செகண்டில் எங்கே விரும்புகிறோமோ அங்கே போய் சேர்ந்துருவோம். அபி அபி சாக்கார் வத்தன்மை, அவ்வப்பொழுது சாக்கார வதனத்துக்கு வந்துடும், அவ்வப்பொழுது பரந்தாமத்தில். செகண்ட் மே ரஃப்தார் ஹே, செகண்டில் என்ன ஆகிடும், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அவ்வளோ வேகம், செகண்ட்க்கு ரஃப்தார், செகண்டினுடைய ஸ்பீடு தான். செகண்டில் அங்கே போகும், செகண்டில் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டால் செகண்டு இவ்வளோன்னு சொல்ல முடியாது. अब इसी अभ्यास को पढ़ा. செகண்டில் சாக்கார வனத்தில் இருக்கும், செகண்டில் சூக்ஷ்ம லோகம் போயிடும், செகண்டில் பரந்தாமம் போயிடும், செகண்டில் சொர்க்கத்துக்கு போயிடும், செகண்டில் மதுபண்ணம். வேகம் எவ்வளோ, செகண்டு தான். பாபா சொல்கிறாங்க இந்த அபியாசத்தை அதிகப்படுத்துங்க. அச்சா, ஓம் சாந்தி.